இந்தியாவில் ஒரு தனி மனிதனுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து காட்டுறது ஆதார் கார்டு தான். இந்த ஆதார் கார்டை வச்சுட்டு நீங்கள் கேஸ் கனெக்ஷன்லேருந்து வீட்டிலேருந்து எல்லா இதுக்குமே வாங்கிக்கலாம். ஆனால் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த பணியாளர் வருங்கால வைப்பு நிதி மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் ஆதார் கார்டை பிறந்த தேதிக்கான ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நிறைய நீதிமன்றங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற பெர்த் டேட்டை வச்சு நம்ம அவங்களோட பெர்த் என்ன அப்படிங்கிறத கணக்கிடக்கூடாது அப்படின்னு அறிக்கையில் சொன்னதையும் இவங்க சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதார் கார்டில் இருக்கிற பெர்த் டேட்டு மோஸ்ட்லி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பெர்த் டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் இது மாற்றப்பட்டதாகவும், மேலும் இனிமேல் பிறந்த தேதிக்கான அடிப்படை சான்று ஒருவேளை அவங்க ஆஸ்பத்திரியில் பிறந்ததுக்கான அந்த நேரத்தை வச்சும் அல்லது அவங்களுடைய பள்ளிக்கூட சான்றிதழில் அவங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு தான் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு மட்டும்தான் இனிமேல் பிறந்த தேதிக்கான ப்ரூஃபாக எடுத்துக்க முடியும். ஆதார் கார்டில் இனிமேல் பிறந்த தேதிக்கான ப்ரூஃப்னு எங்கேயும் நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ ஆதார் கார்டில் பிறந்த தேதி இல்லை இருக்குது அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் இல்லாதவங்க படிக்காதவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. சென்னை பீச்சிலிருந்து வேளச்சேரி வரைக்கும் பறக்கும் ரயில் திட்டத்தின் மூலமாக பறக்கும் ரயில் சேவை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் 4வது திட்டப்பணியாக எழும்பூர்லேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் அந்த ரயில் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தற்காலிகமாக இந்த பறக்கும் ரயில் சித்தாந்திரிப்பேட்டையிலேருந்து இயக்கப்படுறது அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த சித்தாந்திரிப்பேட்டையிலேருந்து வேளச்சேரி வரைக்கும் ஒரு யூனிட் போயிருக்காங்க. இப்போது வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் அந்த தூரம் உள்ள அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக மேம்பால பணிகள் எல்லாமே அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதில் 4.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஏற்கனவே மேம்பால பணிகள் அமைஞ்சு முடிஞ்சிருச்சு. ஆனால் மீதம் இருக்கிற அந்த 500 மீட்டர் தூரத்துக்கு நிலத்தை கையகப்படுத்துறது அப்புறம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள்னாலும் அது கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு. அப்புறம் கிடப்பிலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டு இந்த பாலம் நடக்கும்போது நேற்று எதிர்பாராத விதமாக அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. இடிஞ்சு விழுந்தது கீழே ஏற்கனவே தில்லைகங்கா நகர் ரோடு வேளச்சேரி கனெக்ட் பண்ணுற அந்த ரோடு மெயின் ரோடு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்கு கீழே நிறைய பேர் இரவு நேரங்களில் அங்கே இருப்பாங்க. அதிர்ஷ்டவசமாக அங்கே யாருமே இல்லை. அதனால் பாலம் இடிஞ்சது இதனால் எந்த உயிர் சேதமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பொதுமக்களுடைய பார்வையில் தரமான கட்டுமானம் இல்லாத காரணத்தினால தான் தில்லை கங்கா நகரில் போடப்பட்ட இந்த பறக்கும் ரயில் திட்டத்துக்கான ரயில் பாதை பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. ஸோ இதுக்கு கட்டுமான நிறுவனங்கள் தான் பொறுப்பேற்றுக்கிறணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி எப்போ இந்த பாலம் இடிஞ்சு விடும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தையும் எங்களுக்கு ஒரு அச்சத்தையும் உண்டு பண்ணுது. ஏன்னா இங்கே வாகன போக்குவரத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய கம்பெனிகளுக்கு இங்கே மூலமாக தான் போவோம். இந்த ரோட்டில் விழுந்து விழுந்துச்சுன்னா ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அதனால் இதை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு மக்கள் தரப்புலேருந்து சொன்னதுனால தெற்கு ரயில்வே துறை இது சம்பந்தமா விசாரணை முடுக்கிவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசால் சென்ற ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டதான் வளர்ந்த இந்தியாவுக்கான சபத யாத்திரை. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு செயல்படுத்துகிற திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு வாகனத்தின் மூலமாக மக்களுக்கு பரப்புரை செய்கிறது அதோடைய முக்கியமான ஒரு நோக்கம். இதன் மூலமாக பயனடைந்த மக்களுக்கான ஒரு காணொலி கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடந்துச்சு. இந்த காணொலியில் பிரதமர் மோடி அவங்ககிட்ட பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை இதுவரைக்கும் 4 கோடி பேர் மருத்துவ சிகிச்சை மட்டும் எடுத்திருக்காங்க இலவசமாக. 50 லட்சம் பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி விவசாயிகளுக்கான விவசாயிகள் கடன் அட்டை, கிசான் அட்டை 22 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னும், இதே மாதிரி வேளாண் தொழிலாளர்கள் அதில் பெண்கள் ஈடுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு ட்ரோன் மூலமாக வேளாண் பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ட்ரோன் பயிற்சி இதுவரையிலும் 15,000 பெண்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்குன்னு நாங்கள் தனித்தனி பிரிவுகளை நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான செயல் திட்டங்களும் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக 2047 இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக நாங்கள் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இது அரசியல் தளங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பேசப்படுது.
மத்திய அரசோட செய்தி மற்றும் ஒளிபரப்பு துறை மூலமா செயல்படுத்தப்படுகிற டிவி சேனல் தான் தூர்தர்ஷன் பிரசார் பாரதி இதெல்லாம் வந்து டிடி அப்படின்னாலே இது கவர்மெண்ட் சேனல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தமிழில் இது பொதிகை டிவி அப்படிங்கிற ஒரு பெயரில் ரொம்ப வருஷமாகவே இயங்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதோடைய பொதிகை டிவி புது வடிவம் பெற்று தூர்தர்ஷன் தமிழ் ஹை டெஃபினிஷன் அப்படிங்கிற பெயரில் உருமாற்றம் பெறுது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் மோடி இன்று மாலை 6 மணிக்கு வந்து தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்துட்டு பேசும்போது பொதுவாகவே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மட்டும்தான் இதுவரையிலும் பொதிகை சேனல் தெரியும். ஆனால் இந்த டிடிஹெச்டி வந்து 14.6 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற ரேடியஸில் எல்லாருக்குமே வந்து சென்றடையும். இதன் மூலமாக மக்கள் அரசு சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னும் மேலும் பல வண்ணமயமான நிகழ்ச்சிகளும் இதில் போடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழாவோட நிறைய மாநிலங்களுக்கு உண்டான கிட்டத்தட்ட 12 மாநிலங்களுக்கு உண்டான எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸையும் இதில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் டெலிகாஸ்டிங் ரேடியோ ஸ்டேஷன்ஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மேலும் இதோடைய நேரடி ஒளிபரப்பை டிடி நியூஸ் அப்படிங்கிற தொலைக்காட்சியில் பார்க்கலாம் அப்படின்னும் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தான் திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான சர்வதேச திருக்குறள் மாநாடு டெல்லியில் வர பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நடக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இதன் அடிப்படையில் பிரதமர் மோடி இந்த மாநாடை தொடங்கி வச்சு உரையாற்றுவார் அப்படின்னு பேசப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டு சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அழைப்பு விடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் தமிழக ஆளுநர்களாக இருக்கிற அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த ஆளுநர்கள் வேறு மாநிலங்களில் இருக்கிறவங்களான தமிழிசை சவுந்தரராஜன், இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற ஆளுநர் தரப்புலர்களுக்கும் அழைப்பு விடப்படுது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. மத்திய அமைச்சர்களாக இருக்கிற நிர்மலா சீதாராமன், எல் முருகன் அவங்களுக்கும் முக்கியமான அழைப்பு விடப்படும் சொல்லியிருக்காங்க. இது இதெல்லாம் போக வெளியுறவுத்துறை சார்பில் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா இது மாதிரி உள்ளிட்ட பல வெளிநாடுகளில் வாழ்கிற முக்கிய தமிழ் அறிஞர்களுக்கும் இதில் அழைப்பு விடப்படும் அப்படின்னும் பேசப்பட்டிருக்காங்க. சமீப காலங்களாக தமிழ் மேலே அதிக பற்று எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதமர் மோடி திருக்குறளை பற்றி எங்கேயுமே பேசாமல் இருந்ததும் கிடையாது. குறிப்பாக காசி தமிழ் சங்கத்தில் திருக்குறளை 13 மொழிகளில் மொழிபெயர்த்து செம்மொழி தமிழாய்வு பகுத்தறிவு மன்றம் மூலமாக அவரே வெளியிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அரசியல் தரப்பு பார்வையில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிஜேபியும் பிரதமர் மோடியும் வகுக்கிற வியூகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படியோ இது மூலமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது அப்பழுக்கற்ற உண்மை அப்படிங்கிற இன்னொரு தரப்பு வாதங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஆட்சி அமைந்த காலத்திலிருந்தேவும் சமஸ்கிருதமும் உருது தான் தொன்மையான மொழி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருமே வந்து தமிழ் தான் தொன்மையான மொழி அப்படிங்கிறத அங்கீகரிக்கவே இல்லை, ஏற்றுக்கவே இல்லை அப்படின்றது இருந்த சமயத்தில் பிரதமர் மோடி காசி தமிழ் சங்கத்தில் உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி பேசினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அயோத்தி ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் வர 22ஆம் தேதி பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக பிரதமர் மோடி நேற்று 6 தபால் தலைகளை வெளியிட்டிருக்காரு. அந்த 6 தபால் தலைகளில் ராமர் கோவில், ஜடாயு, கணபதி, ஹனுமான், மா ஷாப்ரி, கேவந்த் ராஜ் அப்படிங்கிற இந்த 6 பேருடைய தபால் தலைகளை வெளியிட்டிருக்காரு. இது வெளியிட்டு இது வந்து ஒரு 48 பக்கங்கள் கொண்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேலும் செய்தியாளர்களுக்கு இது பேசும்போது தபால் தலை அப்படிங்கிறது வந்து வெறும் பேப்பரோ இல்லை ஒரு கலைப்படைப்போ கிடையாது, அது ஒரு உணர்ச்சி குவியலுடைய ஒரு சிறு அங்கம் தான். இது மூலமாக நீங்கள் பல கதைகளை சொல்ல முடியும். அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிற இந்த ராமாயணத்தினால தான் இந்த உலகம் முழுசும் இன்னும் ராமாயணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இந்த தபால் தலைகளை வெளியிட்டிருக்கோம். இது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. திமுக இளைஞர் அணி எழுச்சி மிகு 2வது மாநாடு வர 21ஆம் தேதி சேலத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாநாடு சம்பந்தமாக காணொலி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சேலத்துக்கு வர ரெடி ஆகிட்டேன், நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? உங்களை ஒவ்வொரு தாட்டையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், அதுதான் என்னை இன்னும் கட்சி பணியில் வந்து உயிர்ப்பிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது வந்து எனக்கு இன்னைக்கு நேற்று வந்த பழக்கம் இல்லை. 1980 கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் திமுக இளைஞர் அணி அப்படிங்கிற
ஒரு அமைப்பை உருவாக்கி என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்த நாள்ல இருந்தே நான் இதை வந்து ஒரு நல்ல தொண்டனா செஞ்சுக்கிட்டு தான் வரேங்க. இப்போ கூட நான் வந்து அதுக்கு தலைவனா எதுவுமே பேச வரல, ஒரு தலைமை தொண்டனா தான் என்னுடைய பணிகளை நான் ஆற்றிக்கிட்டு இருக்கேன். 2007ல் திருநெல்வேலியில் திமுக இளைஞரணி எழுச்சி மாநாடு முதல்ல நடந்துச்சு. அந்த மாநாட்டை நான் வெற்றிகரமாக நடத்தி காமிச்சினேன். இப்போ 2024ல் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு நம்ம எல்லாரும் வலு சேர்ப்போம். இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கமே மாநில உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதை நோக்கிய பயணமாக தான் இருக்கும். நாடே தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இந்த வேளையில் இந்த இளைஞரணி எழுச்சி மாநாடு இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மாநாடாக இருக்கணும் அப்படின்னும், இதுக்கப்புறம் மாநில உரிமையை மீட்டு கொடுக்கக்கூடிய இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான தொடக்கமாகவும் இது அமையணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதிமுகவோட அரசியலில் 30 ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவராக இருந்தவர் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவருடைய நிழலாக இருந்தவங்க தான் சசிகலாவும் ஜெயலலிதாவும் எங்கு சென்றாலும் ஒன்றாவே செல்வது வழக்கம் அன்றைய காலகட்டங்களில். 2016 தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டுக்கு சென்று வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க போகலை. 2017ல் அந்த கோடநாடு எஸ்டேட்டில் வேலை பார்த்த காவலாளி வந்து மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இதுவரைக்கும் அந்த மர்மம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் வந்து கர்நாடகாவில் சிறையில் தள்ளப்பட்டாங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆனாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அரசியல் வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெறுவதாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் கோடநாடு எஸ்டேட்டுக்கு நேற்று கிளம்பின சசிகலா அவர்கள் செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இல்லாமல் போகிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கே போயிட்டு அந்த காவலாளி சின்ன வயசுலேருந்து இருந்தவர், அவர் இறந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னும், ஜெயலலிதா அவர்கள் கடவுள் மாதிரி இருந்து இதுங்களை தப்பு பண்ண குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் அங்கே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவை போற்றும் விதமாக அங்கே வந்து ஒரு மணிமண்டபத்தை கட்டுறதுக்கான ஆயத்த பணிகளை இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு தியான மண்டபமும் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவரைக்கும் அரசியல் பக்கம் அரசியல் தலையீடு இல்லாமல் ஒதுங்கி இருந்த சசிகலா அவர்கள் திடீரென்னு கோடநாடு செல்றது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை பேசிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுக தலைமையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மத்திய நாடாளுமன்ற அரசுக்கும் ஏற்கனவே வர தேர்தலுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓ பன்னீர்செல்வமும் அதே மாதிரி சசிகலா அவர்களும் ஒருங்கிணைச்சு பிஜேபிக்கு ஆதரவா இங்க வந்து வாக்கு சேகரிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். தமிழகத்தில் சமீபத்திய காலங்களாக அடுத்தடுத்து மாநாடுகளும் அடுத்தடுத்து நிகழ்வுகளும் ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இளைஞர் எழுச்சி மாநாடு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு கூட்டங்களும் ஒவ்வொரு மாநாடுகளும் நடத்தப்படுறது அரசியல் ஆதாயத்திற்கா அப்படின்னு நிறைய தகவல் கசிக்கின்றன. ஒரு பக்கம் திமுக இந்தியா கூட்டணிக்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்த நிலையில் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் மத்தியில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் முன்முனைப்பில் ஈடுபடுறாங்க அப்படின்னும், மத்திய நாடாளும் பாஜக அரசு தமிழகத்தில் ஒரு தரமான வலிமையோட கால் பதிக்கணும் அப்படிங்கிற மும்முனைப்பில் தமிழகத்துக்கு முக்கியத்துவங்கள் சில கொடுக்கப்படுறதா காட்டிக்கிறாங்க அப்படின்னும், இரண்டு பக்கமுமே இரண்டு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் இரண்டு வேறு முரண்கள் இருந்தாலுமே வந்து ஆனால் தமிழகத்துக்கு வந்து பயன்படுற மாதிரியான சில விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு மக்கள் தரப்பில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. எது எப்படியோ தமிழகத்திற்கு நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சில பத்திரிகை வட்டாரங்களும் கூறுகின்றன.